மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சி ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சி நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மின்சாரம் உற்பத்தி செய்ய பயன்படும் எரிமரங்கள் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மர இனப்பெருக்கத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் உமேஷ் கண்ணா அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் உயர் ரக கேரட் சாகுபடி செய்து பயனடைந்த நீலகிரி மாவட்டம் முள்ளிநாடு பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் வி பெருமாள் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் பரங்கிக்காய் தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தில் இம்மாதம் நடைபெறவுள்ள பயிற்சிகள் குறித்த அறிவிப்பு. தொடரும் தகவல் நேரத்தில் சென்னை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தில் நடைபெறவுள்ள ஒரு நாள் பயிற்சி குறித்த தகவல்கள். இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். ஈரோடு மாவட்டம் சம்பத் நகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான சராசரி வானிலை அறிவிப்பு. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டத்தின் முக்கிய நோக்கம் தோட்டக்கலை பயிர்களின் பரப்பு விரிவாக்கமாகும். இத்திட்டத்தின் மூலம் உயர் விளைச்சல் மற்றும் வீரிய ரக காய்கறி விதைகள் மற்றும் தரமான நடவு செடிகள் 40% மானியத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் உயர் ரக கேரட் சாகுபடி செய்து பயனடைந்த நீலகிரி மாவட்டம் முள்ளிநாடு பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் வி பெருமாள் அவர்களை சந்தித்த போது நீலகிரி மாவட்டங்க. நீலகிரி மாவட்டத்தில் வந்து அதிகரெட்டி பஞ்சாயத்தில் வந்து முட்டிநாடு அப்படிங்கிற ஒரு வில்லேஜுங்க இது. இந்த வில்லேஜில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 பேர் எல்லாமே விவசாயம் செய்கிறோம். விவசாயத்தில் வந்து என்னென்ன விவசாயம் செய்கிறோன்னா கேரட்டு, பூண்டு, கிழங்கு, பீட்ரூட்டு, பூக்கோசு, முட்டைக்கோசு, இந்த மாதிரி மலை காய்கறிகள் வந்து விவசாயம் பண்ணுறோம். அந்த மலை காய்கறிகளில் வந்து இந்த வருஷம் வந்து 2-3 வருஷமாக மழை வந்து ரொம்ப எங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு மழை வந்து பெய்யறதில்ல. மழை பெய்யாதனால சில
விவசாயத்தில் வந்து சில நஷ்டங்கள் ஏற்படுது. தமிழ்நாடு அரசாங்கம் வந்து எங்களுக்கு சில உதவிகளை நிறைய செய்கிறாங்க. அந்த உதவிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா விதை கொடுக்குறாங்க, அந்த ஸ்ப்ரேயர் கொடுக்குறாங்க, தெளிப்பான்கள் கொடுக்குறாங்க, இன்னும் அந்த ஃபிங்லர் பைப்பு இதுக்கெல்லாம் 100% மானியத்தில், எஸ்சிக்கு 100% மானியத்துலேயும், பிசிக்கு 50% மானியத்துலேயும் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. இது வந்து எங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது. இப்போ நான் வந்து இது வரைக்கும் ஃபிங்லர் பைப் வாங்கலை. இப்போ வந்து அதிகாரிங்க வந்து எங்கிட்ட வந்து அப்ளிகேஷன் வாங்கி இந்த ஆண்டு வந்து எனக்கு ஃபிங்லர் பைப் வாங்கி கொடுக்குற மாதிரி நிறைய பேர்த்துக்கிட்ட, அதாவது என்கிட்ட மட்டும் இல்லை, நிறைய பேர்த்துக்கிட்ட எல்லாம் இங்கே இருக்க விவசாயிங்கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே வாங்கிட்டு போய் அந்த அது உரிய பொருள்லாம் நான் வாங்கி தரேன்னு சொல்லி அதுக்குண்டான ஏற்பாடுகள் வந்து நடந்துகிட்ருக்கு. மேலும் தோட்டக்கலை துறை மூலமாக ஹைப்ரிட் காரட் விதையெல்லாம் எங்களுக்கு கொடுத்து நல்ல நாங்கள் ஒரு ஏக்கருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 400 மூட்டை விவசாயம் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த விதைகள்லாம் நல்ல தரம் வாய்ந்ததாக இருக்குது. மேலும் இந்த விவசாயத்தை வந்து நம்ம இந்த அறுவடை பண்ணி நாங்கள் பாலாடா மெஷினில் போய் கழுகி அதை மேட்டுப்பாளையம் மண்டிகளில் தான் போய் கொஞ்சம் விற்க வேண்டியிருக்கு. அதனால் இந்த விஷயமா தோட்டக்கலைத்துறை வந்து நிறைய எங்களுக்கு உதவிகளாக செய்கிறாங்க. தெளிப்பான்கள்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பெரிய விவசாயிங்களுக்கு வந்து டிராக்டர் கொடுத்துருக்காங்க, ஜீப் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் நிறைய சலுகைகள் நிறைய அறிவிச்சிருக்கனால அரசாங்கத்துக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் வி பெருமாள் அவர்களை 09486430497 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். குளிர்ந்த வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய வெப்பநிலை மற்றும் காற்றின் ஈரப்பதம் மிகவும் தகுந்ததாக உள்ளதால் முன்பருவ கரும்பு நடவினை ஆரம்பிக்கவும். குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ்க்கும் குறைவாக இருப்பதனால் கறிவேப்பிலையின் மனம் குறைவாக இருக்கும். எனவே பயிரடக்க வானிலையினை மாற்றும் விதத்தில் நீர்ப்பாசனத்தை இரவு நேரத்தில் அளிக்கலாம். இரவு நேர குறைந்த வெப்பநிலையினால் ஏற்படும் வளர்ச்சி குறைபாட்டினை போக்க நவரை பருவ நெல் நாற்றங்காலுக்கு யூரியா 1% கரைசலை தெளிக்கலாம். நீலகிரி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு வரும் நாட்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். பேரி மற்றும் மாதுளை மரங்களில் கவாத்து செய்ய உரிய தருணமாகும். மரங்களின் நடுப்பகுதியில் சூரிய ஒளி ஊடுருவும் வகையில் கவாத்து செய்ய வேண்டும். தோட்டத்தில் தொழு உரம் இட உரிய தருணமாகும். ஏக்கருக்கு 15 டன் நன்கு மக்கிய தொழு உரம் இட்டு உழவு செய்ய வேண்டும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் பரங்கிக்காய். பரங்கிக்காய் காய்கறி பயிர்களில் முக்கிய இடம் வகிக்கிறது. மேலும் வணிக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தது. இதனை சாகுபடி செய்வதனால் வேளாண்மையாளர்கள் நல்ல லாபம் பெற முடிகிறது. இதன் சாகுபடி குறிப்புகளை பற்றி காண்போம். பயிரிட ஏற்ற மண். அங்ககத்தன்மை கொண்ட நல்ல வடிகால் வசதியுடைய மணல் கொண்ட களிமண் ஏற்றது. கார அமிலத்தன்மை 6.5 முதல் 7.5 வரையிலுள்ள மண் மிகவும் ஏற்றது. பயிரிட ஏற்ற பருவம் ஜூன் முதல் ஜூலை மற்றும் டிசம்பர் முதல் ஜனவரி ஆகியவை பரங்கிக்காய் பயிரிட ஏற்ற பருவங்களாகும். பயிரிட ஏற்ற ரகங்கள் கோ 1, கோ 2, அர்கா, சூரியமுகி மற்றும் சந்தன். அறுவடை பழங்கள் பச்சை நிறத்திலிருந்து மஞ்சள் நிறத்திற்கு மாறும்போது மற்றும் தண்டுகளில் பழங்களுக்கு பற்றின்மை குறையும் போதும் அறுவடை செய்யலாம். நன்கு முதிர்ந்த பழங்களை நடவு செய்த 85 முதல் 90 நாட்களுக்குள் அறுவடை செய்யலாம். மகசூல் ஒரு ஹெக்டேருக்கு சராசரியாக 18 முதல் 20 டன்கள் வரை பழங்கள் கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தில் இம்மாதம் நடைபெற உள்ள பயிற்சிகள் குறித்த அறிவிப்பு. 10/1/2017 செவ்வாய்க்கிழமை அன்று பப்பாளியில் மதிப்பு கூட்டிய பண்டங்கள் தயாரித்தல் குறித்த பயிற்சியும், 12/1/2017 வியாழக்கிழமை அன்று மழைக்காலத்தில் வெள்ளாடு பராமரிப்பு முறைகள் குறித்த பயிற்சியும், 20/1/2017 வெள்ளிக்கிழமை அன்று மீன் வளர்ப்பில் மண், நீர் மற்றும் உணவு மேலாண்மை முறைகள் குறித்த பயிற்சியும் நடைபெறவுள்ளன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண் அறிவியல் நிலையம், குன்றக்குடி, சிவகங்கை மாவட்டம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 045772642288.
தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தில் நீர் தரத்தினை மதிப்பீடு செய்யும் முறைகள் மற்றும் திடக்கழிவுகளை மக்க வைக்கும் தொழில்நுட்பம் பற்றிய ஒருநாள் பயிற்சி 10/1/2017 செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெறவுள்ளது. இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் 0442626348 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையம், NU 30, 10வது தெரு, அண்ணா நகர், சென்னை 600040. ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் உபயோகிக்காமல் கத்தரி சாகுபடி செய்ய முடியும். பறவை நிற்பான்கள் ஏக்கருக்கு 10 வீதம் அமைப்பதன் மூலம் பூச்சிகளை உண்ணும் எதிரி பறவைகளின் நடமாட்டத்தை அதிகரிக்கலாம். புகையான், இலைப்பேன் மற்றும் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்த மஞ்சள் ஒட்டும் கவர்ச்சி பொறிகளை ஏக்கருக்கு 2 அல்லது 3 உபயோகிக்க வேண்டும். வேப்பங்கொட்டை கரைசல் 5% 2 முதல் 3 முறை தெளிப்பதன் மூலம் புகையான், இலைப்பேன் மற்றும் சிலந்தி பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். வேப்பங்கொட்டை கரைசல் தெளிப்பதன் மூலம் காய் துளைப்பான்களின் தாக்கமும் குறையும். வேப்ப எண்ணெய் 2% கரைசலில் தெளிப்பின் மூலம் காய் துளைப்பான் தாக்கத்தை ஓரளவிற்கு கட்டுப்படுத்த முடியும். புகையான் மற்றும் இதர சாறு உறிந்து பூச்சிகளின் தாக்கம் அதிகமாக இருக்கும்போது இமிடாக்ளோமிரிட் ஒரு ஹெக்டருக்கு 150 மில்லிலிட்டர் என்ற ரசாயன பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தலாம். தண்டு மற்றும் காய் துளைப்பான்களை கட்டுப்படுத்த இனக்கவர்ச்சி பொறிகளை ஹெக்டருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் உபயோகிக்க வேண்டும். தண்டு மற்றும் காய் துளைப்பான்களை கட்டுப்படுத்த ட்ரைகோகிரம்மா குளோனஸ் என்ற உயிரியல் பூச்சிக்கொல்லிகளை ஹெக்டருக்கு 1 முதல் 1.5 லட்சம் என்ற எண்ணிக்கையில் ஒரு வார இடைவெளியில் 4 - 5 முறை வயலுக்குள் விட வேண்டும். வேப்ப முன்னாக்கு ஹெக்டருக்கு 250 கிலோவை 2 பாகமாக பிரித்து நட்ட 25வது மற்றும் 60வது நாட்களில் 2 முறை மண்ணில் இட வேண்டும். காய்ப்புழுக்களின் சேதம் 5%ற்கு அதிகமாக இருந்தால் சைஃபர்மெத்ரின் 0.005% கரைசல் அல்லது கார்போரைல் 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 கிராம் கலந்த கரைசலை தெளிக்க வேண்டும். விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 - 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி தொடர்வது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கம்பு இதர ரகம் தேனியில் குறைந்தபட்ச விலையாக 1680 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1760 ரூபாய்க்கும், சோளம் சிவப்பு அருப்புக்கோட்டையில் குறைந்தபட்ச விலையாக 2900 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 3000 ரூபாய்க்கும், திருமங்கலத்தில் குறைந்தபட்ச விலையாக 2300 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2700 ரூபாய்க்கும், மக்காச்சோளம் சிவப்பு உயர்தரம் சங்கரன் கோவிலில் குறைந்தபட்ச விலையாக 1400 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1600 ரூபாய்க்கும், நெல் ASD 16 மதுரையில் குறைந்தபட்ச விலையாக 1700 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1800 ரூபாய்க்கும், தென்காசியில் குறைந்தபட்ச விலையாக 1000 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1600 ரூபாய்க்கும், நெல் பொன்னி காரைக்குடியில் குறைந்தபட்ச விலையாக 1800 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய்க்கும், சிவகங்கையில் குறைந்தபட்ச விலையாக 1800 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய்க்கும், கேழ்வரகு இதர ரகம் ஓசூரில் குறைந்தபட்ச விலையாக 2350 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2450 ரூபாய்க்கும், திட்டக்குடியில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்ச விலையாக 2300 ரூபாய்க்கும், பருத்தி MCU 5 திண்டுக்கல்லில் குறைந்தபட்ச விலையாக 3900 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 4800 ரூபாய்க்கும், திருமங்கலத்தில் குறைந்தபட்ச விலையாக 3500 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 4000 ரூபாய்க்கும்,
பருத்தி LRA உசிலம்பட்டியில் குறைந்தபட்ச விலையாக 3900 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 4100 ரூபாய்க்கும், வாழை பூவன் சின்னமனூரில் குறைந்தபட்ச விலையாக 900 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1100 ரூபாய்க்கும், தேங்காய் சிறியது நத்தத்தில் குறைந்தபட்ச விலையாக 800 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1000 ரூபாய்க்கும், பழனியில் குறைந்தபட்ச விலையாக 850 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 950 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தொடரும் வேளாண் சந்தையில் ஈரோடு மாவட்டம் சம்பத் நகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 42 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், சுரக்காய் 1 கிலோ 7 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 38 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 70 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 12 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 45 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் ஒன்று 5 ரூபாய்க்கும், தேங்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 18 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 1 கிலோ 24 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், சௌசௌ 1 கிலோ 22 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு ஒன்று 5 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 50 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 16 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 5 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை 100 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 500 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 600 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 350 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 400 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டைப்பூ 1 கிலோ 40 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 60 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களான புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், தேனி, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 33.3 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 19.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 42.6%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 2.2 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 21.9%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 22.6 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழை அளவு 0 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 378 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 868.6 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 1ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெற்றது. மீண்டும் அடுத்த வேளாண் செய்திகள் சந்திப்போம். வணக்கம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம்.
வேளாண் காடுகள் பன்முக விளைபொருட்களை உற்பத்தி செய்து கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்திற்கு வழிவகை செய்கிறது. மேலும் இவை பல்வேறு வகையான தொழிற்சாலைகளுக்கு மூலப்பொருட்களை அளிக்கும் ஆதாரமாகவும் திகழ்கிறது. இவை மட்டுமின்றி கொன்றை, சுபாப்புல் போன்ற மரங்களிலிருந்து மின்சாரம் தயாரிக்க முடிகின்றது. மின்சாரம் உற்பத்தி செய்ய பயன்படும் எரிமரங்கள் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மர இனப்பெருக்கத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ். உமேஷ் கண்ணா அவர்கள். வனம் சார்ந்த தொழிற்சாலைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இயற்கை வனங்கள்லேருந்து வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறைய வனங்கள் வந்து அழிக்கப்பட்டது. ப்ளஸ் அதனால் நிறைய சுற்றுச்சூழல் சீர்கேடுகள் வந்து நடந்தது. ஆனால் 1980 வந்து இந்திய வனக்கொள்கை, அந்த இந்திய வனக்கொள்கையில் வந்து என்ன கிளியராக சொன்னாங்க அப்படின்னா, எந்த ஒரு வனம் சார்ந்த தொழிற்சாலையும் அதற்கு தேவையான மூலப்பொருட்கள் இயற்கை வனங்கள்லேருந்து எடுக்கக்கூடாது. அப்படி எடுக்காமல் அப்படி இருந்தால் தான் வந்து அந்த தொழிற்சாலைக்கே வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்க, அதாவது அனுமதி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை வந்து ஒன்று உங்கள் இடத்துல உற்பத்தி செஞ்சுக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா வந்து விவசாயிகள்கிட்ட வந்து நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிக்கோங்க. த்ரூ கான்ட்ராக்ட் ஃபார்மிங் இல்லைனா வந்து வேறு அக்ரிமெண்ட் மூலமாக வந்து அவங்கள்ட்ட வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ 1980 அப்புறம் வந்து வனம் சார்ந்த தொழிற்சாலைகள் எல்லாமே வந்து இயற்கை காடுகள்லேருந்து அவங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை எடுக்கிறத விட்டுட்டு அவங்களுடைய ஓன் லேண்டில் வந்து அவங்க வந்து வளர்க்க ஆரம்பித்தாங்க. அப்படி இல்லைனா வந்து விவசாயிகள்கிட்ட டேரெக்டாக வந்து அவங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை வந்து வாங்க ஆரம்பித்தாங்க. அண்ட் 1980 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வனம் சார்ந்த தொழிற்சாலைகள் எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் பெருகிட்டே வந்தது. ஸோ இந்த மாதிரி வனம் மற்றும் வனம் சார்ந்த தொழிற்சாலைகள் வந்து நிறைய பெருகி வர வேலையில் வந்து இந்த ஒவ்வொரு தொழிற்சாலையும் வந்து ஒவ்வொரு மரத்தை மட்டும் நம்பி இருக்கிறது வந்து அது சுற்றுச்சூழல் ப்ளஸ் வந்து அந்த பர்டிகுலர் மரம் வந்து கிடைக்கிறது வந்து ப்ராப்ளமாக தான் ஆகும். அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு தொழிற்சாலைக்கும் வந்து என்னென்ன மரங்கள் வந்து இதுக்கெல்லாம் உகந்தது, அதில் வந்து என்னென்ன பண்புகளை வந்து நம்ம மேம்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாச்சு. அதுக்காக தான் இந்த கல்லூரி, அதாவது வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகள் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மரத்திலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் தொழிற்சாலை, நான் முன்னாலே சொன்ன மாதிரி இந்த மரத்துலேருந்து மின்சாரம் தயாரிக்கும் தொழிற்சாலை வந்து வேளாண் கழிவுகளை தான் வந்து நம்பி இருந்தது. ஆனால் வேளாண் கழிவுகள் வந்து நிலையற்றது. ஒவ்வொரு சீசனுக்கு வந்து ஒவ்வொரு வேளாண் கழிவுகள் கிடைக்கும். அதனுடைய எரிபொருள் தன்மை, எரியும் திறன், அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வெப்பம், இது எல்லாமே வந்து மாறுபடும். ஆனால் இதே வந்து மரத்தை வச்சு நம்ம வந்து பண்ணுறப்போ, மின்சாரம் தயாரிக்கிறப்போ இந்த பண்புகள் எல்லாம் வந்து மேம்படுத்தப்படுகிறது வந்து கண்டறியப்பட்டிருக்கிறது. இப்போது மரத்துலேருந்து எப்படி மின்சாரம் தயாரிக்கிறது அப்படின்னா வந்து மரங்களை வந்து நம்ம வந்து ஒரு எரிபொருளாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதனால் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா இந்த மரத்திலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் தொழிற்சாலை இல்லைனா வந்து மின்சாரம் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் வந்து விவசாய கழிவுகள்லேருந்து மின்சாரம் தயாரிச்சிட்டு இருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த விவசாய கழிவுகள் வந்து ஒவ்வொரு சீசனுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி கிடைக்கும். அதனுடைய எரியும் திறன், அதனுடைய கலோரிஃபிக் வேல்யூ, அதனுடைய ஃபியூயல் வேல்யூ இண்டெக்ஸ், அது எல்லாமே வந்து உகந்ததாக இல்லை. அதனால் அதுக்கு ஒரு மாற்று இதாக நம்ம மரத்தை வந்து நம்ம கொண்டு வரோம். இந்த மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது மரத்துலேருந்து மின்சாரம் தயாரிக்க தேவையான எரிமரங்கள் நீங்கள் வளமான மண்ணில் நடணும்னு அவசியம் இல்லை. மானாவாரில் நடலாம், இல்லைனா வந்து எதுக்குமே ஆகாத நிலங்களில் வந்து இந்த மரங்களை நடலாம். ஸோ இதுக்கு என்னென்ன மரங்கள் நடலாம் அப்படின்னா வந்து உதாரணத்துக்கு வந்து சிசு மரம், இந்த மரத்தை வந்து ஒரு எரிபொருளாக வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கொன்னை மரம், மான்காதுவேல், கத்திவேல், அதே மாதிரி வந்து முள்ளில்லாத சீமைக்கருவேல், அதே மாதிரி வந்து நம்மளுடைய லூசியானா, சுபாபுல், இந்த மரங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து மரத்துலேருந்து மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு தேவையான எரிபொருளாக வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, இது எப்படி வந்து வேளாண் கழிவுகள்லேருந்து இது வந்து மேம்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படின்னா இதனுடைய அடர்த்தி, மரங்களுடைய அடர்த்தி வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ மரத்தினுடைய அடர்த்தி அதிகமாக ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய எரியும் திறன், அதனுடைய கலோரிஃபிக் வேல்யூ, அதனுடைய ஃபியூயல் வேல்யூ இண்டெக்ஸ், அதாவது ஒரு எரிபொருளுக்கு தேவையான எல்லா பண்புகளும் வந்து மரத்தில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இது இல்லாமல் மரத்தில் வந்து லிக்னின் அப்படிங்கிற ஒரு மூலப்பொருள் இருக்குது. இதுதான் வந்து உங்களுடைய எரிசக்தியை வந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு பண்பு, சரிங்களா? ஸோ இந்த பண்புகள்லாம் மரத்தில் இருக்கிறனால இந்த மரங்களை வந்து நம்ம உபயோகித்து மின்சாரத்தை வந்து ரொம்ப லாபகரமாக தயாரிக்கலாம். மோரோவர் வந்து நம்மளுடைய மானாவாரி நிலங்கள், நம்மளுடைய தரிசு நிலங்களை வந்து இந்த மரங்களை பயிரிட்டு பசுமையாக்கலாம்.
இப்போது மரத்துலேருந்து எப்படி மின்சாரம் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ப்ராசஸை பார்ப்போம். இந்த மரத்தை வந்து ஒரு எரிபொருளாக தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் சொன்ன உங்களுக்கு சொன்ன எல்லா மரங்களுமே வந்து அதனுடைய எரிதிறன் கிட்டத்தட்ட 4300லேருந்து 5200 கலோரிக்கு மேலே தான் இருக்குது. அதனால் இந்த மரங்களை வந்து ரொம்ப லாபகரமாக வந்து மரத்துலேருந்து மின்சாரம் தயாரிக்கும் தொழிற்சாலைகளுக்கு வந்து பயன்படுத்தலாம். ஒன்று. ரெண்டாவது, இந்த மரங்களை நம்ம வந்து எரிபொருளாக உபயோகித்து எரித்து அதிலிருந்து வர வெப்பத்தை கொண்டு தண்ணியை வந்து ஆவியாக்கி அதை வந்து ஆவியை வந்து நம்ம ஹை ப்ரெஷரில் ஒரு டர்பைனை சுற்ற வச்சு அந்த டர்பைனை வந்து டைனமோவில் வந்து அட்டாச் பண்ணி அந்த டைனமோலேருந்து நம்ம மின்சாரம் தயாரிக்கிறோம். இது மாதிரி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 35 தொழிற்சாலைகள், மரத்துலேருந்து மின்சாரம் தயாரிக்கும் தொழிற்சாலைகள், அதனுடைய உற்பத்தி திறன் கிட்டத்தட்ட 450 மெகாவாட் வந்து தமிழ்நாட்டில் வந்து உற்பத்தி ஆகிட்டுருக்கு. ஆகவே விவசாய பெருங்குடி மக்களாகிய நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து, ஒன்று உங்கள்கிட்ட வந்து பெரிய அளவில் வந்து விவசாய நிலங்கள் இருந்ததுன்னா, விவசாய நிலங்களில் தரிசு பூமி இல்லை வந்து எதுக்குமே ஆகாத பூமி இருந்ததுன்னா இந்த மாதிரியான மரங்களை நட்டு நீங்கள் வந்து பூமியினுடைய பசுமை போர்வையின் அளவை வந்து அதிகப்படுத்தலாம். ஒன்று. இல்லை சிறு குறு விவசாயிகள், கிராமத்தில் இருக்க விவசாயிகள் மொத்தமாக வந்து ஒரு குழுவாக சேர்ந்து மேபி வந்து ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கர் வந்து மொத்தமாக குழுவாக அமைச்சு அந்த நிலத்தில் இந்த மாதிரியான மானாவாரியில் வரக்கூடிய மரங்களை வந்து நீங்கள் வளர்ப்பதன் மூலமாக உங்களுடைய பொருளாதார தன்மையை வந்து மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சி மூலமாக வந்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். மேலும் விவரங்கள் பெற முனைவர் எஸ். உமேஷ் கண்ணா அவர்களை 08015129157 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 9/1/2017 திங்கட்கிழமையன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. பாரத பிரதமரின் புதிய பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பயிர் காப்பீடு செய்து பயனடைந்த ஈரோடு மாவட்டம் நஞ்சக்கவுண்டன்பாளையம் கிராம வேளாண்மையாளர் என். கே. பிரகாசம் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் இலவமரம், வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கால்நடை தீவன பகுப்பாய்வு மற்றும் தர மேம்பாடு ஆய்வகத்தின் பயன்கள் குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை தீவன பகுப்பாய்வு மற்றும் தர உறுதி ஆய்வக பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் ஏ. நடராஜன் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சிகளை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் காணலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் அக்ரிடிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்தின் வழியாகவும் 1800-180-1551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.